வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜி வழக்கில் என்ன நடந்துகிட்ருக்கு, அந்த ஆட்கொணர்வு வழக்கானது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. செந்தில் பாலாஜி ஆட்கொணர்வு வழக்கில் 3வது நீதிபதி சிவி கார்த்திகேயன் தீர்ப்பில் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான அம்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது அமலாக்கத்துறை கூட பார்த்திங்கன்னா தொடாத அந்த விஷயத்தை தீர்ப்பு வாசிக்கும்போது சுட்டி காட்டியிருக்கிறாரு நீதிபதி சிவி கார்த்திகேயன். கடந்த 2014ஆம் ஆண்டு அப்போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி இந்த போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பார்த்திங்கன்னா பண மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. ஸோ இந்த புகாரின் பேரில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரை பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்தது. ஸோ இதையடுத்து பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செஞ்சனர். செந்தில் பாலாஜி வழக்கில் செந்தில் பாலாஜியை கைது செய்தது மிகப்பெரிய சட்டவிரோதம் அப்படின்ற மாதிரி கூறி அவரது மனைவி மேகலா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. இந்த மனுவை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு பார்த்திங்கன்னா இரு வேறுபட்ட தீர்ப்புகளை வழங்கினாங்க. இதனால் பார்த்திங்கன்னா வழக்கை விசாரிக்க 3வது நீதிபதியாக நீதிபதி சிவி கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டார். இந்த வழக்கு நீதிபதி சிவி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர், அமலாக்கத்துறை தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா ஆஜராகி பல்வேறு வாதங்களை முன் வச்சாங்க. ஸோ அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி தரப்பில் நேற்று பதில் வாதங்கள் வைக்கப்பட்டது. 3வது நீதிபதி அதிரடி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அனைத்து தரப்பு வாதங்களும் பார்த்தீங்கன்னா நிறைவு பெற்ற நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது தொடர்பாக அவரது மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு, அதாவது அந்த வழக்கில் இன்றைக்கி தீர்ப்பு வெளியாகிருக்கு. ஸோ அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டத்திற்கு உட்பட்டவர் என்றும் அவரை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்கலாம் என்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி தீர்ப்புடன் பார்த்திங்கன்னா தாம் உடன்படுவதாகவும் பார்த்திங்கன்னா பதிலளிச்சிருக்கிறாரு. ஸோ 3வது நீதிபதி சிவி கார்த்திகேயன் தீர்ப்பளிச்சிருக்கிறாரு. ஒரு வார்த்தை கூட பேசலையே. சிவி கார்த்திகேயன் தீர்ப்பை வாசிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த வழக்கு விசாரணையில் அமலாக்கத்துறையினரே பார்த்திங்கன்னா முன்வைக்காத ஒரு கோணத்தை பார்த்திங்கன்னா நீதிபதி தீர்ப்பு வாசிக்கும் போது குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ செந்தில் பாலாஜியால் பாதிக்கப்பட்டவர்களை பற்றி அதாவது இந்த வழக்கில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே என்பதை சுட்டிக்காட்டினார். ஸோ 3வது நீதிபதி கைது செய்யப்பட்ட அந்த செந்தில் பாலாஜி பாதிக்கப்பட்டவர் என்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ததற்கு முன்னோடி குற்றமாக கருதப்படுகிறது. ஸோ போக்குவரத்து கழகத்தில் வேலை பெற பணம் கொடுத்து ஏமாந்தவர்களை பற்றி இங்கே ஒரு வார்த்தை கூட பேசப்படவில்லையே, ஒரு எழுத்து கூட எழுதப்படவில்லையே. இதை தான் நான் இங்கே மிக வேதனையோடு சுட்டிக்காட்டியதாக கூறியிருக்கிறாரு. நகைகள், நிலத்தை விற்று பணம் கொடுத்து ஏமாந்தவர்களின் துயரங்களை இந்த நீதிமன்றம் மறக்கவில்லை. ஒருவேளை அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் சமரசமாக விரும்பி சென்றிருந்தாலும் கூட அவர்கள் தங்கள் வீட்டு பெண்களின் வளையல்களை விற்று அல்லது வீட்டின் நிலத்தை விற்று அடமானம் வைத்து அல்லது விற்ற பணம் கொடுத்திருப்பார்கள் இல்லையா, அதை மறந்துவிட முடியாது. மோசடியாக பணம் யார் மூலமாகவும் யாரிடம் சென்றது, அதை மீட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி வழங்க வேண்டும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார். நீதிபதி கார்த்திகேயன் பாதிக்கப்பட்டவர் செந்தில் பாலாஜி என்று அவரது தரப்பு வாதிக்கப்பட்டது. ஸோ அமலாக்கத்துறையோ செந்தில் பாலாஜியை விசாரணைக்கு எடுக்கும் அதிகாரங்கள் பற்றியே பார்த்திங்கன்னா வாதாடியது. ஸோ அமலாக்கத்துறையின் அதிகாரம் செல்லுபடியாகுமா இல்லை அப்படின்ற ரீதியில் இந்த வழக்கின் ஒட்டுமொத்த விசாரணையும் நடைபெற்று வந்த சூழலில் இந்த வழக்கிற்கு முதல் காரணமாக வேலைக்காக பணம் கொடுத்து மோசடி செய்யப்பட்டவர்கள் தரப்பின் நியாயத்தை நீதிபதி சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா சுட்டிக்காட்டியது பெரும் திருப்பமாக அமைந்தது. நீதிபதி தீர்ப்பு வாசிக்கும் போது குறிப்பிட்ட இந்த விஷயம் வழக்கறிஞர்களின் புருவத்தை உயரச் செய்ததுன்னு சொல்லலாங்க. ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.